அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். மின்னல் அவன் எத்தகையவன் எனில் அச்சத்தையும் அதே நேரத்தில் மழைக்குரிய ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகிறான். கனத்த மேகத்தையும் அவனே உண்டாக்குகிறான். சூரத்துர் ராது வசனம் 12. இந்த வசனத்தில் மின்னலை பற்றி 2 விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. ஒன்று, மின்னல் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக காட்டப்படுகிறது என்பதாகும். இரண்டாவது, மழைக்குரிய ஆதரவை கொடுக்கும் நிலையில் மின்னல் காட்டப்படுகிறது என்னும் விஷயமாகும். அறிவியல் அறிஞர்கள் இவ்விரண்டு விஷயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்கள். அறிவியல் படி வானத்தில் தோன்றுகின்ற மின்னல் என்பது இயற்கையாக ஏற்படுகின்ற மின்சக்தியாகும். மின்னலில் மின்சார சக்தி இருப்பதை 1752ஆம் ஆண்டில் பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் அமெரிக்க விஞ்ஞானி கண்டறிந்தார். சரி, மின்னல் எப்படி ஏற்படுகிறது? வானத்தில் தோன்றுகின்ற மின்சக்தி ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு பாய்ந்து செல்லும் போது மின்னல் ஏற்படுகிறது. இதை அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். மின்னோட்டம் எதிர் மின்னாற்றலில் இருந்து நேர் மின்னாற்றலுக்கு பாய்வதால் மின்சாரம் 3 விதமாக வெளிப்படுகிறது. ஒன்று, மேகத்திலிருந்து மற்றொரு மேகத்திற்கு வெளிப்படுகிறது. 2, மேகத்திலிருந்து பூமிக்குமாக பாய்கிறது. 3, மேகத்தின் அடிப்பகுதியிலிருந்து அதன் மேற்பகுதிக்கு. இந்த 3 வகையில் மின்னல்கள் தோன்றி பாய்கின்றன. ஒரு மின்னலில் ஏற்படும் மின்சாரத்தின் அளவு சுமார் 30 இலட்சம் யூனிட்டுகளாகும். இதனால் மிக பெரிய அளவில் வெப்பமும் ஒளியும் வெளிப்படுகின்றன. இந்த ஒளி கண்களையும் கூசச் செய்கிறது. மேலும் ஒரு சாதாரண மின்னலில் வெளிப்படும் வெப்பமானது சூரியனின் மேற்புறத்து வெப்பத்தை போல் 5 மடங்காகும். இந்த மின்னலின் வேகம் வினாடிக்கு 1,60,000 கிலோமீட்டர் ஆகும். மின்னல் பொதுவாக உயரமான மின்கடத்து பொருட்களை அதிகமாக தாக்குகிறது, அழிவையும் ஏற்படுத்துகிறது. பெரிய மரங்கள் அழிகின்றன. விலங்குகளும் மனிதர்களும் மின்னல் தாக்கி மரிக்கின்றார்கள். கட்டிடங்கள் சேதமடைகின்றன. வீட்டிலுள்ள மின் பொருட்கள் நாசமடைகின்றன. எனவே மின்னல் என்பது அச்சம் தரக்கூடியதாகவே உள்ளது. இரண்டாவது விஷயம், மின்னல் என்பது மழைக்குரிய ஆதரவை கொடுக்கும் நிலையில் காட்டப்படுகிறது என்பதாகும். சாதாரணமாக மின்னல் என்பது எல்லா காலங்களிலும் வானத்தில் மேகங்களுக்கு இடையே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மின்னல்களில் சுமார் 65% அதிகமாக மேகங்களுக்குள்ளேயே நிகழ்கின்றன. அவை பூமிக்கு வந்தடைவதில்லை, நம் கண்களுக்கும் புலப்படுவதில்லை. மின்னலின் மின்சாரத்தை கடத்தும் காற்றின் ஆற்றலானது காற்றின் வெப்பநிலை, காற்றின் ஈரம், காற்றின் அடர்த்தி ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. ஈரமற்ற காற்று மிக நல்ல மின் கடத்தா பொருளாக இருக்கிறது. ஆனால் நீராவியை பெருமளவில் பெற்றிருக்கும் ஈரக்காற்று நல்ல மின் கடத்தியாக இருக்கிறது. மழைக்கு முன்பாக கருத்து திரண்டிருக்கும் மழை மேகங்கள் ஈரம் மிக்கவை. எனவே மழைக்கு முன்பாக மின்னல்கள் தீவிரமடைந்து நம் கண்களில் படும் வகையில் பளிச்சிடுகின்றன. மழையின் வரவை நமக்கு உணர்த்துகின்றன. மேலும் மழை குறையும் பொழுதும் மழை நின்றுவிடும் பொழுதும் ஈரமிக்க மேகங்கள் இல்லாமல் போவதால் மின்னல்கள் நமக்கு தெரிவதில்லை. இந்த அறிவியல் உண்மையைத்தான் திருக்குர்ஆன் மழைக்குரிய ஆதரவை தரக்கூடிய நிலையில் மின்னல் காட்டப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மழையோடு மின்னலும் மின்னுவதால் ஒரு வருடத்திற்கு 10 கோடி டன் அளவிற்கு நைட்ரஜன் உரம் பூமிக்கு இலவசமாக கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.